ஆதி காலத்துல இருந்தே யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யூடியூப் முன்ன மாதிரி இல்ல ப்ரோ. இல்ல சார். I knew it. சொன்னேல. எதனால யூடியூப் முன்ன மாதிரி இல்ல? வியூவர்ஸை விட கிரியேட்டர் அதிகமாயிட்டாங்களா அப்படின்னு நம்ம பொதுவா சொல்ல முடியாது. இருந்தாலும் கிரியேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க தான். ஆனா கிரியேட்டர் அதிகமானதுனால மட்டும் யூடியூப் இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட முடியாது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? வீடியோக்குள்ள வாடா சொல்றேன். இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது யூடியூப் எப்படி இருந்துச்சு, இப்போ யூடியூப் எப்படி இருக்குது, இது எதனால் மாறி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷனை போடுவோம் வாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஃபுல் வீடியோ மட்டும்தான், ஷார்ட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. 30 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் சரி, 30 செகண்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி, வீடியோ தான், ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் எப்படி உள்ள வந்தான்? அதுக்கு காரணம் இவன் தான், இந்த மியூசிக்கலி. மியூசிக்கலி வாடாங்க. இந்த சைனாக்காரன் கண்டுபிடிச்ச இந்த மியூசிக்கலி இருக்கானே, இவன் தான் எல்லாத்துக்கும் மூலமுதற் காரணம். இவனுக்கும் முன்னாடி டப்ஸ்மேஷ்னு ஒருத்தர் இருந்தான். ஆனால் அவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா அவங்ககிட்ட நெட்வொர்க் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மியூசிக்கலிக்காரன் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க, பார்க்காதான் ஸ்வைப் பண்ணிட்டு போறான்னா. நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்க திறமை நினைச்சு பபுள் கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பபுள் கம் இத வாயில போட்டுக்கிட்டு நல்லா மெல்லு. நான் டப்பிங்ல வேற ஆளை பிடிச்சி நீ மெல்றதுக்கு தகுந்த மாதிரி அவனை பேச வச்சிடறேன். திடீர்னு மியூசிக்கலின்னு இருந்த பேரை மாற்றி டிக்டாக்ன்ட்டான். அப்பையிலேருந்து எங்கே பார்த்தாலும் நான் டிக்டாக் பண்ணுறேன்னு கிளம்பிட்டாங்க. ஏன் அதெல்லாம் நாமளும் கூட பண்ணியிருப்போம். தட்ஸ் நாட் தி பிக் டீல் யூனோ. இப்படி டிக்டாக் பண்ணி நிறைய பேர் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க. திறமையை காட்டினது சில பேர்னா கிறிஸ்ல காட்டினது பல பேர். இப்படி அவன் நான் டிக்டாக் செலிபிரிட்டின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறப்ப சைனா ஆப் எல்லாத்தையும் பேன் பண்ணுறேன்னு சொல்லி இந்தியா வந்துச்சு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. டிக்டாக் பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதும் டிக்டாக்லேயே இருந்த சில தற்கொலைங்க என்ன பண்ணுச்சு, டிக்டாக் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்தாலும் தூக்குறாங்க, உங்க போன்ல இருக்குமில்ல அதெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னுச்சுங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அதுங்களுக்கே அப்புறம் லேட்டாக தான் புரிஞ்சிச்சு, ஓ சர்வரையே பேன் பண்ணிடுவாங்கன்னு. டிக்டாக்கோட சர்வர் இந்தியாவில் மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்கன்றதுனால VPN போட்டு இப்போ கூட உங்களால் பார்க்க முடியும். நான் ஏன்டா VPN போட்டு போய் டிக்டாக் பார்க்க போகிறேன்? அதுவும் சரி தான் விடு. டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் தான் யூடியூப்காரனுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. யூடியூப்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் சர்வருக்குள்ளே நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அவனுக்கு காசு பணம் துட்டு மணிலாம். அதிலிருந்து கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்து நல்லா பண்ணுங்கப்பான்னு என்கரேஜ் பண்ணுவான். அப்போ தான் இந்த டிக்டாக்கோட ஐடியாவை சுருட்டி கொண்டு வந்து ஷார்ட்ஸ்னு கொண்டு வந்தான். நம்ம டிக்டாக்ல வீடியோ போட்டோமா நம்ம ஃபேமஸ் ஆகலாம், 4 பேருக்கு நம்மள தெரியும், ஒரு செலிபிரிட்டி ஆகி போயிடலாம். ஆனால் டிக்டாக்காரன் ஒத்த பைசா நீட்ட மாட்டான். 10 பைசா கிட்ட போடா. ஆனா யூடியூப்காரன் ஷார்ட்ஸ் போறதுக்கும் காசு கொடுத்தான். அதுவும் ஷார்ட்ஸ் போடுறவங்களாம் என்கரேஜ் பண்றதுக்காக யாரையோ ஒருத்தர் சூஸ் பண்ணி $100 கொடுத்தாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. யாரு சொன்னது? அட தமிழ்ச்செல்வன் சொன்னாருப்பா ஏதோ ஒரு வீடியோல. அப்புறம் இந்த டிக்டாக் பண்ணிட்டு இருந்தவங்களும் அட நம்ம பைத்தியக்காரத்தனத்தை காட்டுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி வந்தாங்க யூடியூப் பக்கம் முதுன்னு. கொத்து பரோட்டா, தயிர் சாதம், ரசகுல்லா, ஊசி போன மசால் வடை. இந்த டிக்டாக்ல அப்ப ஃபேமஸா இருந்த அருண் கார்த்திக், அப்புறம் இந்த மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. நம்ம ஜிபி முத்து. அப்புறம் இப்ப மேக்கப் பண்ணிக்கிட்டே ஒரு அக்கா வீடியோ போட்டுட்டு இருக்குது இல்லையா, அந்த அக்கா கூட டிக்டாக் செலிபிரிட்டி தான். ஆமா, என் பிரா ஸ்ட்ராப் தெரியுது. அதுக்கு அப்புறம் நம்ம காத்து கருப்பு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியவாரு அவரு. அப்புறம் கேஓ கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமே அந்த அக்கா. இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் தான் யூடியூப்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அருண் கார்த்திக் மாதிரியும் ஜிபி முத்து மாதிரியும் இருக்கிற கிரியேட்டர்ஸ் வந்துட்டு எப்படியும் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் பல சில பேர்லாம் காணாமே போயிட்டாங்க. டிக்டாக்கு அப்புறம் தான் யூடியூப்ல ஷார்ட்ஸும் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸும் வந்துச்சு. போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுக. இப்போ வந்துட்டு நான் பார்த்து ரசிச்ச ஓஜி யூடியூபர் சில பேரை பத்தி தான் நான் பேச போறேன். எல்லாருமே இருப்பாங்களான்லாம் தெரியாதுப்பா. 4 பேர் விட்டு போச்சு, 2 பேர் விட்டு போச்சுலாம் சொல்லக்கூடாது. தமிழ் மோஜோ நிறைய பேருக்கு இந்த சேனல் பத்தி தெரியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் சேனல் இதுதான் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ அப்படின்னு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. பா என்ன கணீர் வாய்ஸுப்பா. அப்பெல்லாம் இந்த மிஸ்ட்ரிஸ் பத்தி போடுறது, பர்மன் ஆஃப் ட்ரையாங்கிள்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த 5 மிருகத்தை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க, அப்படி இப்படின்னு பல வீடியோ போடுவாப்ல. இப்ப ரீசெண்டா ஒரு ஞாபகம் வந்து போய் எட்டி பார்த்தா சேனல் டெட்டு. என்னங்க இவர் வீடியோ போட்டு 3 வருஷம் ஆகுது. அப்புறம் புட்சட்னின்னு ஒரு சேனல் இருக்கும், அதுல இருந்து வந்த ஒருத்தர் பிளாக் ஷிப் வச்சு ஒரு படம் எடுத்தாப்ல. அந்த படம் பார்த்தா யூடியூப் கண்டென்ட் கூட ஒருத்தர் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சிங்ஷாங்கோட வாய்ஸ்ல பிளாக் பேந்தர் படத்தை பத்தி பேசுறது, ஸ்பைடர்மேன் படத்தை பத்தி பேசுறது, இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் உனக்கு சாப விடுறேன்டா, நீ உட்கார இடத்துல கட்டி வந்து வாழ்க்கை பூரா நின்னுகிட்டே சாவ நித்யானந்தம். அதுக்கப்புறம் இவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிடிச்சி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் விட பெரிய ஓஜியா பிளாக் ஷிப்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்ப பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கும். நம்ம ஐயாஸ், ராம் நிஷாந்த், குட்டி முஞ்சி எல்லாம் வச்சு அற்புதமா பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோஸ்லாம். அதுலயும் முக்கியமா ராம் நிஷாந்தை வச்சு நான் கோமாளின்னு ஒரு சீரீஸ் பண்ணுவாங்க. அதை தான் விரும்பி பார்ப்பேன். பாஸ் ஆயிடுவேன், பாஸ் ஆயிடுவேனாப்பா, சொல்லுப்பா, பாஸ் ஆயிடுவேனாப்பா.
அதுக்கப்புறம் பிளாக் ஷிப் எங்களால் சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடத்தினாங்க. அது ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணாங்க. யூடியூபராக இருக்கிற இவங்க யூடியூப் பிளாட்ஃபார்ம் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணாங்க, பிஎஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி சித்திரம் டிவியை லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பிஎஸ் வேல்யூ ஓடிடி அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். அண்ணே விக்னேஷ்காந்த் அண்ணே, மாவு பாக்கெட்டை விட விலை கம்மின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, உள்ளே ஏதாவது சரக்கு இருக்கணும். சித்திரம் டிவியிலேருந்து கார்ட்டூன்ஸை வாங்கி போட்டு வச்சிருந்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ண பாவத்துக்கு பார்த்துட்டு இருப்பேன். உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை. மூவிஸ் பக்கம் போனோமா மொத்தமாக இருக்கிறதே 11 மூவிஸ் தான். அதுலேயும் பாதி இவங்களே எடுத்து விட்ட படம். யோ வெளியே போய் பிளாக் ஷிப் வேல்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எதுக்குன்னு நினச்சிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ சும்மா எதுக்குன்னு சொன்ன உடனே இவர் தான் ஞாபகம் வந்தார், ஜம்கட்டு. ஜம்கட்ஸில் போடுற வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த சேனலை ரன் பண்ணது மொத்தம் 2 பேர். ஒன்று ஹரிபாஸ்கர், இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டு. கேமராவை பிடிச்சிக்கிறது அவரோட ஃப்ரெண்டு. ஆனால் ஹரிபாஸ்கர் அவரே பையன், அவரே பொண்ணு, அவரே அப்பா, அவரே அம்மா அப்படின்னு எல்லா ஆக்டையும் அவரே பண்ணுவார். அதுக்கப்புறம் ஜம்கட்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஹரிபாஸ்கர்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சாரு. அப்புறம் நித்தம் ஒரு பறவைன்னு படம் நடிச்சாரு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரிலீஸ் ஆகல. இப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஆக்சுவலாக ரோஸ்ட் பண்ணியிருக்க வேண்டிய படம் தான். இருந்தாலும் ஹரிபாஸ்கரோட ஓஜி ஃபேன் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். உழைச்சு போங்க. அப்புறம் எருமசாணின்னு ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் இந்த ட்ரெண்ட் பார்த்துலாம் வீடியோ போட மாட்டார். அவர் வீடியோ போட்டால் அது ட்ரெண்டாக மாறிடும். அவர் வீடியோ போட்டுட்டு இருந்ததை தாண்டி வெப் சீரிஸ்லாம் ஆரம்பித்தார். ஆரம்பித்த ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் அது எங்கள் ராஜா காலம். அது 4 எபிசோடுக்கு மேலே தாண்டலை. ஏன்னா அப்போ லாக்டவுன் போட்டாங்க. அப்புறம் லாக்டவுன் காதல்னு ஒரு வெப் சீரிஸ், அதுவும் சூப்பராக போணுச்சு. ஜங்கிள் ரெசார்ட்டு அதுவும் சூப்பராக போணுச்சு. அதுக்கப்புறம் இல்தக்க செய்யா அதுவும் நல்லா போணுச்சு. அப்புறம் டி பிளாக்னு ஒரு படம் எடுக்கிறேன்னு போனாப்புல. படம் எடுத்து முடிச்சுட்டு ஆளே காணாமல் போயிட்டாப்புல. அப்புறம் நீ யாருடா கோமாளின்னு ஒரு சேனல் இருந்துச்சு. எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ராவடி. அதுலேயும் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல நல்ல கண்டென்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சேனலுக்கு என்னாச்சுன்னே தெரில, காணாமே போயிட்டாங்க. அப்புறம் இந்த பிரிஞ்சு போனதுனால வீணா போன சேனல்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல. ஃபைனலின்னு ஒரு சேனல், அது உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹைப்பராக பூஜாக்கா கத்திட்டு இருந்தாலும் பாரத் அண்ணன் சைலண்டாக சம்பவம் பண்ணுவாப்ல. ஃபைனலி பார்க்க ஆரம்பிச்சதே பாரத்துக்காக தான். நாம் ஏதாவது ஒன்று சொன்னோமா அதுக்கு வேற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட இனி பேசவோ பார்க்கவோ கூடாது. கரெக்டுங்க. அவ பண்ணதுக்கு நான் தானே பேசக்கூடாது. அவன் எனக்கு முன்னாடி கோச்சிட்டு போறா. அப்புறம் ஃபைனலி டீம் பிரிஞ்சு ஒன் அப்னு ஒரு சேனல் ஆரம்பித்து இவங்க ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதில் நல்ல விஷயம்னு ஒன்று பார்த்தோமா, மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் வரப்போது லோகேஷோட ப்ரொடக்ஷனில். ஒரிஜினல் ஓஜி சம்பவம் காத்துட்ருக்கு கைஸ். அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே செம்ம யூனிக்காக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாமாமா, ஜிஸ்காட் ப்ரொடக்ஷனில் தான் படம் பண்ணுறோம். ஆமாம், அவர் வாயால என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் இந்த நக்கலைட்ஸு இவங்களும் வீடியோ வெப் சீரிஸ்னு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீம் பிரிஞ்சு இந்த பக்கம் சீசான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. நக்கலைட்ஸில் வந்துட்டு இந்த பேக் டு ஸ்கூல் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு பயங்கரமாக ஹிட் கொடுத்துச்சு. எனக்கு பேக் டு த ஸ்கூலை விட அலுமினாட்டி சீரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சீசன் 2 எடுத்து விடுவாங்கன்னு பார்த்தா அம்மிச்சிக்கெலாம் சீசன் 2 எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இவங்களாம் கூட பரவாயில்ல, பழைய வீடியோ வச்சிருக்கிறாங்க, வேணும்னா கூட போய் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம மைக் செட்டு பழைய வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டாப்ல. மைக் செட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமோட ஸ்கிரிப்ட் சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மார்வின் கோகுல் மாதிரி அருமையான ஆளுங்களாம் இருந்தாங்க. இனிமே நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி இவங்க சோதனைகள்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அதுவும் ஒரு மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ சோதனைகளும் பெருசாக போல, மைக் செட்டும் பெருசாக வீடியோஸ் வரதில்லை. ஃபைனலாக என்னோட ஃபேவரட் அண்ட் த கோட் யூடியூபர் ரிஷிபீடியா. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got. ரிஷிபீடியா பொறுத்த வரைக்கும் நான் 2 lakhsலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் வந்துட்டு வீடியோஸ் போடுவார். அப்போதைக்கு அந்த வீடியோ வந்துட்டு ஆவரேஜ் தான் வியூஸ் போகும். திடீர்னு தலைவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, யூடியூப்பை குவிட் பண்ணுறேன்னு போட்டு விட்டாப்ல. அதுக்கப்புறம் வியூஸு பயங்கரமாக போக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோவே போட மாட்டேன்னு சொல்லிட்டு போன சேனலுக்கு ஏகப்பட்ட வியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் அவர் குவிட் பண்ணிட்டு போகிறப்ப 1.25 என்னமோ தான் மில்லியன் இருந்துச்சு. அவர் குவிட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 2 மில்லியன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அண்ணனும் கம்பேக் கொடுத்து வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாப்ல. மறுபடியும் எங்கே போனார்னே தெரில, அண்ணன் காணாமே போயிட்டாப்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதோ இதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிவிட்டேன். பை. எதுக்கு? ஓகே ஓகே, பாய் பேபி.